ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்தியாவில் இருந்தோம். ஸோ என்னோடய பசங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஸோ அதை தான் வந்து ஒரு விலாகாக எடுத்திருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 11 o'clock 12 o'clock இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியாரோட ஃப்ரெண்டு ராணிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுழியம் வந்து செஞ்சு தரேன், அதுக்கப்புறம் புளிசோர்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. அவங்க ரொம்பவே சூப்பராக செய்வாங்க. அவங்க வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டஃபிங் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே எங்கள் வீட்டில் வந்து சூடாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. மசாலா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாத அவங்க புளியோதரை, லெமன் ரைஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அவங்களோட அடிமைனே சொல்லலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக செஞ்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பெரிய பொண்ணு வந்து வயிற்றில் இருந்தா. அந்த டயத்தில் வந்து இவங்க தான் வந்து புளி சோறு, லெமன் சோறுலாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை சொல்லிட்டு இருந்தோடனே நான் உனக்கு செஞ்சு தரமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவங்க தான் எல்லாமே செஞ்சாங்க. சுழியத்தை பார்க்கும்போதே எப்படி இருக்குதுங்களா, சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ரைஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் ரைஸும் அதுக்கப்புறம் வந்து புளியோதரையும் தான் செய்ய போகிறோம். ஸோ நான் ஃபுல் ரெசிபி எதுவுமே நான் வந்து காமிக்கலை. ஏன் அப்படின்னாக்கா நான் வந்து வெளியில் போயிட்டேன். ஸோ அம்மா மட்டும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. தேங்காய் ரைஸு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. பட் ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் புளியோதரையும் வந்து புளியோதரை மிக்ஸ் வந்து அவங்க வீட்டிலையே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரைஸ் மட்டும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து சூடாக வந்து ரைஸ் செஞ்சுட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணாங்க. வேறு லெவலாக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கி வந்து ராணிமா சாப்பாடு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா புளியோதரை, அதுக்கப்புறம் கோகோனட் ரைஸு, பொட்டேட்டோ ஃப்ரையும் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஃப்ரை பண்ணாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட கைப்பக்குவம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மாஷாஅல்லாஹ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கும்பகோணம் கடத்தெருவுக்கு தான் கிளம்பி போயிட்டோம். எதுக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் வெடிலாம் வாங்கிட்டு வரலாம், மத்தாப்பு வெடி இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா பசங்க வந்து மத்தாப்புலாம் கொளுத்துனதே இல்லை. ஸோ அதனால் வந்து வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சமும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருந்துச்சு. இந்த கேக்கு ஷாப்பில் வந்து நிறைய கூட்டம். எல்லாருமே நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் கேக் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வெடி வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். ஒரு 9 o'clock இருக்கும். நாங்கள் வந்து வெடி, அதுக்கப்புறம் மத்தாப்பு இதெல்லாம் வந்து பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி கொளுத்திட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெடி தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம இங்கெல்லாம் ஃபயர் ஷோ பார்ப்போம்ல, அந்த மாதிரி மேலே போய் வந்து வெடிக்கும்ல, அதுதான் வச்சுருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெடிலாம் வெடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்பிக்யூ செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்பிக்யூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்றைக்கி வந்து தந்தூரி சிக்கனும் அதுக்கப்புறம் மலாய் சிக்கனும் செஞ்சுருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குப்பஸ் வந்து கடையில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கார்லிக் வந்து வீட்டில் தான் செஞ்சுருந்தோம். ஸோ அதுதான் வச்சு பசங்க எல்லாம் நல்லா சூப்பராக சாப்பிட்டாங்க. நல்லா இன்றைக்கி நியூ இயர் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லலாம். மொட்டை மாடியில் வந்து இருந்துட்டு எல்லோரும் சேர்லாம் போட்டு ஜாலியாக அந்த மாதிரி பேசிகிட்டே சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எப்போதுமே நாங்கள் வருஷம் செய்வோம்.
இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கனும் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து சூடோட பசங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதுதான். பெரிய பெரிய சிக்கனாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஒரு சிக்கனை வந்து 2 பீஸாக நாங்கள் போட்டு பசங்களுக்கு வந்து கொடுத்தோம். இது ரொம்ப பெருசாக இருக்கா, நம்ம அப்படியே பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடுவாங்க, வேணும் அப்படின்னாக்கா திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம். வீட்டிலேயே வந்து கார்லிக் ரெடி பண்ணியாச்சு. குப்பூஸ் மட்டும் கடையில் வாங்கிட்டோம். பட்டு இந்தியாவில் உள்ள குப்பூஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட நியூ இயர் பார்த்தீங்கன்னாக்கா போச்சுன்னு சொல்லலாம். நாங்கள் மொட்டை மாடியில் பார்பிக்யூ செஞ்சுட்டு இருக்கும்போதே நிறைய ஃபயர் ஷோலாம் போட்டிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு தெரியல, லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. நான் லைட்டாக லாஸ்ட்டாக வீடியோ எடுத்திருப்பேன். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.